வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல உங்களுக்கு முக்கியமான சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஒரு 2 டேஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சடனா அந்த நம்மளுடைய வியூவர் சண்முக பிரியன் அவர் வந்து ரிமைண்ட் பண்ணிட்டார், இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. எஸ், இந்த கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, அந்த மார்க்கெட்டில் நம்ம போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ப்ரொபோசிஷன் இருக்கணும், என்னென்ன கம்பெனிலாம் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வருவாங்க, நமக்கு இதனால் என்ன பலன், இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கம்பெனியை நான் எடுத்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணியும் காட்டுறேன், அந்த கம்பெனி என்னங்கிறதும் பார்த்து உங்களோட ஃபியூச்சர் க்ரோத்தில் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். கேபிட்டல் மார்க்கெட்னா அப்படின்னா காமனான கேள்வியாக பாருங்க, நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரல, காமனாக கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, இந்த பெரிய கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறதுக்குள்ளே வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாக்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும் இல்லையா? அதில் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோங்கிறதெல்லாம் தாண்டி நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய சிம்பிளான விஷயத்தை புரிய வைக்கிறேன். பிசினஸ் பண்றதுக்கு அடிஷ்னல் பணம் தேவைப்படுறவங்களுக்கும் கஸ்டமருக்கும் அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கும் இடையில ஒரு பாலமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கேபிட்டல் மார்க்கெட். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இந்த கேபிட்டல் மார்க்கெட்ல நாம இன்வெஸ்ட் பண்ணணும்னா எங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க எஸ்ஐபி போடுவீங்க, அது தப்பு கிடையாது. ஆனா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை பத்தி நாலேஜ் இல்லாத மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஒன்று எடுக்கிறாங்க. நானே ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், கிட்டத்தட்ட 0.7% 1% மேல வருஷத்துக்கு வருஷம் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ 1 கோடி ரூபாய்க்கு 70,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அப்போ 50,000 கோடி 1 லட்சம் கோடி, இன்னைக்கு நீங்க ஸ்டேட் பேங்க் எடுத்தீங்கன்னா 12 லட்சம் கோடி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு பேங்க்கும் ஒரு ஏஎம்சி கம்பெனிகளும் எவ்வளவு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற வருமானம் அவங்களுக்கு வரும். அப்போ நாம அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரா இருந்தா நமக்கு அதுக்கான வருமானம் வரும். இது வரைக்கும் புரியுதா? அப்போ இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச், இப்போ என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் இதெல்லாம் கூட எக்ஸ்சேஞ்ச் தான். இதுவும் ஒரு கம்பெனியாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க, ஷேர் லாபம் வந்தாலும் சரி, ஷேர் நஷ்டமானாலும் சரி, ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற இடத்துல நம்ம குறைஞ்சபட்சம் அந்த எஸ்டிடி கட்ட வேண்டியிருக்கும். அப்போ இன்னைக்கு பாருங்க, டிமேட் அக்கௌண்ட் வந்து வெகு கம்மியான மக்கள் கிட்ட தான் டிமேட் அக்கௌண்ட், பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப சிங்கிள் டிஜிட் கீழே தான் இருக்குது. இது வந்து இந்த டிஜிட்டல் யுகத்தில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். அப்போ வளர்ச்சி அடையும் போது நிறைய மக்கள் ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறதுமா நடக்கும்பொழுது, நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா போன 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வால்யூமை இப்போ நீங்க கம்பேர் பண்ண எங்கேயோ இருக்கும், அன்பீட்டபிள் வால்யூம்ஸ் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வரக்கூடிய வருமானமும் பெட்டரா இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரியான நிறுவனங்களுக்குலாம் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஒண்ணுமே இருக்காது. ஒன்று, கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், யூனிட் போடணும், ஃபேக்டரி கட்டணும், எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ஆனாலும் இவங்களுக்கு இன்னொன்று பேட் டெட்ஸ், என்பிஏ இந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு புரோக்கிங் ஹவுஸ்ல போயிட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறோம்னா அன்னன்னைக்கான ஏஎம்சி அன்னன்னைக்கு அவன் எடுத்துருவான். ஒன்று, எக்ஸ்சேஞ்சில் எஸ்டிடி அன்னைக்கே எடுத்துருவான். அதுக்கப்புறம் புரோக்கிங் ஹவுஸ்னு எதெல்லாம் சொல்லலாம்? எஸ், ஏஞ்சல் ஒன், க்ரோ மாதிரியான கம்பெனிகள்லாம் இருக்காங்க இல்லையா? இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் கிடையாது. இந்த ஷேரை விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நடுவில் ஒரு புரோக்கராக செயல்பட்டு அதில் ஒரு புரோக்கரேஜ் வாங்குறாங்க. இந்த புரோக்கரேஜ் வந்து எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பிஸ்னஸ் நடக்கும்போது நிறைய வருமானமும், கம்மி பிஸ்னஸ் நடக்கும்போது கம்மியான பிஸ்னஸும், ஒரு லாங் ரன்னுக்கு எடுக்கும்போது பெரிய பெரிய மேஜிக்ஸ் எல்லாம் கூட உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இந்த செக்டார் பண்ணும். இது செக்டாரே கிடையாது, ஆக்சுவலாக இது ஃபினான்ஷியலுக்குள்ளே தான் இருக்குது. பட் இதை நம்ம இப்போ பிரிச்சிடலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஃபினான்ஷியல்னு ஒரு செக்டார் வச்சுருப்பீங்க. அந்த ஃபினான்ஷியலுக்குள்ளே பேங்கிங் இருக்கும், அந்த ஃபினான்ஷியலுக்குள்ளே நார்மல் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கும், முத்தூட்டு இந்த மாதிரி எல்என்டி ஃபைனான்ஸ் மாதிரியான ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டும். அப்போ இதை மூணுத்தையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து மினிமம் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் குறைஞ்சபட்சம், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஓகே 10-12% மேலே போகாமல் எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ பியூட்டிஃபுல்லாகவும், எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டெபிலிட்டியும் உங்கள் போர்ட்ஃபோலியோ கொடுக்கும். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சு, புரோக்கிங் ஹவுஸ், ஏஎம்சி கம்பெனிக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுற சர்வீஸ் ப்ரொவைடரையும் நம்ம எங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டியிருக்கோம்? எக்ஸாக்ட்லி கேபிட்டல் மார்க்கெட்டில் தான் வைக்க முடியும். அப்படி ஒரு ஒன் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ், கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு பேக் எண்டாக இருந்து பிபிஓ ப்ராசஸாக பண்ணுறாங்க. அதனால மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பிஸ்னஸ் நடந்தாலும் பேரலாக இவங்களுக்கும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து கேம்ஸோடைய அனாலிசிஸ் பார்ப்போம். போன 5 வருஷத்துக்கான சார்ட். இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 66% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக 66% கிடையாது, இது ஆக்சுவலாக அதிகமாக தான் ஆயிருக்கும். ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து ஓவர் ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால மார்க்கெட் அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்ததுனால இப்போ பார்க்கறதுக்கு க்ரோத் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் காலத்துக்கு காலம் நீங்கள் மாதம் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100%க்கு மேலே இருக்கும். இந்த கம்பெனியோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 40, அவங்களோட ஆவரேஜ் வந்து 43. இப்போ எவ்வளோ இருக்குது? 40 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி எவ்வளோ இருக்குது? 56 இருக்குது. பட் இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு நமக்கு தோணும். பட் இந்த கம்பெனியுடைய
டெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.05. இது பார்த்துங்க, இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு வந்து இதெல்லாம் டெட் ஃப்ரீன்னு தான் சொல்லுவோம். இந்த கேஸ் எல்லாம் 0.05லாம் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும், டெட் ஃப்ரீயாக தான் எடுத்துப்போம். இவங்களோட ROI எடுத்தீங்கன்னா 36%. 36ங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதாங்கிறது நீங்களே செக் பண்ணிக்கங்க. இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் காட்டிடுறேன். ஏர்னிங் பர் ஷேர் வந்து இன்னைக்கு ₹19 இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது ₹19 ஏர்னிங் பர் ஷேர் இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து கிட்டத்தட்ட எத்தனை இருக்கு, 14 இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக்கு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கம்பெனியுடைய சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 கோடி அப்போ 2018 650 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 1516 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி 2.5 டைம்ஸ் மேலே க்ரோத் கொடுத்துருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க 146 கோடி இருக்குது. 146 கோடியிலேருந்து இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்காங்க, 472 கோடி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அகெயின் வந்து ஒரு 3 டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கட்டிருக்காங்க. இந்த ஜஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் இந்த டைமில் சொல்கிறேன் நான். ஏர்னிங் பர் ஷேர் ₹5.99, ₹20, கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு, அகெயின் அதே தான் நான் சொல்ல வரேன், 3.5 மடங்கு கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கட்டிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு தாண்டி இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட்டும் ஏர்னிங் பர் ஷேரும் கம்பேர் பண்ணும்போது நல்ல க்ரோயிங் ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னாலே ஒரு 30% தான் வந்து இது காட்டுவாங்க, என்ன டிவிடெண்ட் காட்டுவாங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60%க்கு மேலே இவங்க வந்து டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்டில் இவங்களோட புக் வந்து கன்சிஸ்டண்டாக வளர்ந்துட்டே போகும். ₹101 2021 ₹101 இருந்த புக் சைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹226 இருக்குது. ROI எவ்வளோ சொன்னால் 36%. புரியுதுங்களா நான் சொல்லுது? ஸோ இந்த கம்பெனியோடைய ஹோல்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு FIS கிட்ட எவ்வளோ இருக்கு பார்த்துக்குங்க, 44% இருக்குது. நான் சொன்னேன் க்ரோவில் எவ்வளோ இருக்குது, எஸ் 60%க்கு மேலே இருக்கும். இன்னைக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 44%. ரீட்டைல் கிட்ட எவ்வளோ இருக்கும், 33. மியூச்சுவல் ஃபண்ட்ஸே பார்த்தீங்கன்னா 14.3% இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மினிமம் நான் சொல்கிறேன் இல்லையா, 10%க்கு மேலே உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தது, இன்க்ரீசிங் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படாமல் ஒரு அனலைசிஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனிகளுக்கு என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸே இருக்காது. இவங்களாம் பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இவங்க கூலாக இவங்களுக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதோட பி வந்து ஆப்வியஸாக 40ங்கிறதுக்கு கீழே வருமாங்கிறது பயங்கர டவுட்ஃபுல். ஏன்னா இதெல்லாம் காலத்துக்கு காலம் 50, 56 இந்த ரேஞ்சு போன காலங்கள். ஸோ நம்ம ஒரு கால்குலேஷனுக்காக இவங்க லாஸ்ட், அதாவது ஏர்னிங் பர் ஷேர் போன 5 வருஷத்துக்கான ஏர்னிங் பர் ஷேர் மட்டும் எடுத்து கணக்கில் போட்டு பார்ப்போம். அப்போ ₹8.40 ஆரம்பிச்சு உங்களுக்கு 2026 ₹19.20 வந்திருக்கு. அப்போ இது வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஒருவேளை 2031 எவ்வளோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பார்த்தா ₹38.60 வருது. ₹38.60 ஒருவேளை இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் ஆகுமான்னு தெரியல. ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் ஆவரேஜ் பி என்ன சொன்னேன், 43 சொன்னேன். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், 35, 40, 45ன்னு 4 விதமான பி எடுத்துப்போம். ஏன்னா ஃபியூச்சர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த கம்பெனியோட பி வந்து 35 இருந்ததுன்னா, அதாவது 2031 35 இருந்ததுன்னா 11.8%, அதாவது FDயை விட பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்குது. அடுத்தது கவனிச்சிங்கன்னா இந்த கம்பெனியோட பி ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய 40 இருந்துச்சுன்னா கூட 14.82 கிடைக்குது. அப்புறம் நீங்கள் இதில் வந்து ஷேர் ப்ரைஸை மட்டும் தான் கணக்கு எடுக்கிறீங்க. இன்னும் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது, அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை நீங்கள் சேர்த்தீங்கன்னா இது இன்னுமே அதிகமாகும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 45, இவனோட ஆவரேஜ் பி 43, 45ங்கிறது இவனோட ஆவரேஜ் பி. அந்த ரேஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 17.56 கிடைக்கிறதுக்கு சான்ஸ். சரி, ஒருவேளை நம்ம இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். பட் ப்ரைஸ் வந்து இது பெட்டரானா கேட்டால் என்ன கேட்டால் இன்னொரு ₹750 அந்த ரேஞ்ச் வருமானு தெரியல. ஒருவேளை வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த கணக்கை போட்டு இன்றைக்கி இருக்கிற பிஇ போட்டு பார்த்தோம்னா பாருங்க 15.55% வருது. அதாவது பி மாறலன்னா சொல்கிறேன். அப்போ இந்த நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு 15% க்ரோத்தாவது கொடுக்கணும்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு தேவை என்ன, குறைஞ்சது எவ்ரி 4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் டபுள் ஆகணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் டபுள் ஆகக்கூடாது. அது ஏர்னிங் பர் ஷேர் ஃபண்டமெண்டல்லேருந்து டபுள் ஆகணும். ஏர்னிங் பர் ஷேர் டபுள் ஆகணும், மீன் டைம் இந்த ஷேர் ப்ரைஸை டபுள் ஆகணும். அப்போ தான் நீங்கள் இதுக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கேம்ப்ஸில் ஒரு சின்ன அனாலிசிஸ் காட்டுறேன். இது வச்சுட்டிங்களா? இப்போ உங்களுக்கு பேக் டு ஃபார்ம் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டில் கேம்ப்ஸ் எங்கே வராங்க, ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான். சர்வீஸ் ப்ரொவைடருக்கே இவ்வளோன்னா நீங்கள் இப்போ அதர் கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் க்ரோ ஸ்டாக் வந்து தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு புரிய வச்சேன் இல்லையா? ஏற்கனவே கூட சொன்னேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கேம்பிளிங் அதனால் அதை வந்து ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிடையாது, அது கேம்பிளிங் கிடையாது. சம்திங் டிஃப்ரெண்ட் அந்த விஷயத்தில் நடக்க போகுது. அதுக்காக தான் அது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, FISல அதை வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே தான். அவங்களுக்கு என்னென்னா எங்கேயுமே எக்ஸ்பென்ஸ் இல்லாத, பிரச்சனை இல்லாத சில ஸ்டாக்ஸை இப்போவே பொறுக்கி போட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சா 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் பயங்கரமான டிஃப்ரென்சஸ் காட்டும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது, மியூச்சுவல் ஃபண்டில் போய் நீங்களும் ஒரு SIP போகிறது பெட்டரா, இல்லை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போகிறத விட அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக மாறதுக்கு என்ன வழின்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேங்க்குக்கு நான் அது சொல்லியிருக்கேன்னா த மீன் டைம் AMC, எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி ப்ரோக்கிங் ஹவுஸ்,
அடுத்தது இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர். இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் போர்ட்ஃபோலியோ மினிமம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 10 to 12% இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நல்லது. இந்த வாரம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் மீட் இருக்குது. நைட்டு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். சரிங்களா? நிறைய டீட்டெயில்ஸ், ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தீங்க, இந்த ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதில் ஒரு வீடியோ இருக்கும், பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. நிறைய அப்டேட்டட் வீடியோ போட்டிருக்கேன் நான் இப்போது. ஓகே ரைட். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் பெஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.